ஸோ லெசன் த்ரீ இன்ட்ரடக்ஷன் டு இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவலை ஒரு இடத்துல உட்காந்துட்டு உலகத்துல எந்த மொழியிலிருந்தும் நம்ம தகவலை யூஸ் பண்றது தான் இன்டர்நெட். ஒரு காலம் இருந்துச்சு. அது எந்த மாதிரியான காலம்னு சொன்னா, ஒரு காலத்துல வந்து புறா வச்சு தூது அனுப்புவாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னா, அந்த பில்டிங்ல வந்து புகைய விட்டுருவாங்க. புகைய விட்டா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த இது அடிப்பாங்க, ட்ரம்ஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கம்யூனிகேஷன் வந்து நடந்திருக்கு ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம இமேஜ், ஆடியோ, வீடியோ, உலகத்துல என்ன நடக்குது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இன்டர்நெட் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த இன்டர்நெட் வந்து நம்ம எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி படிக்கிறோம், நம்ம எப்படி பிசினஸ் பண்றோம், எல்லாத்தையும் மாத்திருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்நெட்ல உள்ள லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்டர்நெட்னா என்ன? இன்ட்ராநெட்னா என்ன? எப்படி இன்டர்நெட்ல நம்ம கனெக்ட் கனெக்ட் பண்றது? ஸோ இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணும்போது வயர்டு கனெக்ஷன் இருக்கு, வயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கு. 2யும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் இருக்கு. அந்த என்னென்ன ப்ரௌசர் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்து வந்து சர்ச் இன்ஃபர்மேஷன். எப்படி இன்டர்நெட்ல நம்ம சர்ச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு. சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு. அததான் இந்த லெசன்ல கத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்னா என்ன? இன்டர்நெட்னா நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தும் நீங்க வந்து எந்த தகவலையும் வீடியோவாக, ஆடியோவாக, டெக்ஸ்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்டர்நெட் என்ன மீனிங்னு சொன்னா, குளோபல் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ். உலகம் முழுக்க உள்ள நெட்வொர்க்குடைய கனெக்ஷன் தான் இன்டர்நெட். இது வந்து உலகத்துல யார் வேணா பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ உலகத்துல இவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இவங்க மட்டும் பார்க்க முடியாது. அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இன்டர்நெட்னு சொன்னா நம்ம யார் வேணா பார்க்கலாம். இது வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். அன்லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். ஸோ யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். இதுதான் வந்து இன்டர்நெட்டோடைய ஒரு சாராம்சம். ஸோ ஓகே, இன்டர்நெட் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, இவங்களுக்கு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்லிடுறேன். இன்டர்நெட்னா என்ன, இன்ட்ராநெட்னா என்ன, ஓகேவா? இதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து கனெக்ட் டு இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படி நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, யூஸ் வெப் ப்ரௌசர். ஸோ நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு வெப் ப்ரௌசர் தேவைப்படும். ஓகேவா? வெப் ப்ரௌசருக்கு ஒரு சாஃப்ட்வேர், இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கான சாஃப்ட்வேர். அந்த என்னென்ன வெப் ப்ரௌசர் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து சர்ச் இன்ஃபர்மேஷன். எப்படி இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் இன்டர்நெட்டுக்கு சில எத்திக்ஸ் இருக்கு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அதையும் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்டர்நெட்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன? இன்டர்நெட்னா உலகம் முழுக்க கனெக்ஷன் இருக்கு. ஓகேவா? உலகம் முழுக்க யார் வேணா பார்த்துக்கலாம். இது வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். இது இது ஓப்பனா இருக்கும். ஓகே, ஒரு ஒரு தகவலை நீங்க இன்டர்நெட்ல போட்டுட்டீங்கன்னா, அது இவங்க தான் பார்க்கணும், இவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அது யார் வேணா பார்த்துக்கலாம். சரிங்களா? அன்லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் ஷேர் பண்ணணும். இதுக்கு மேல வந்து மெமரி இல்ல, கெப்பாசிட்டி இல்ல. இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு 500 ஜிபி தான் இருக்குன்னா, 500 ஜிபி தான் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்க முடியும் கம்ப்யூட்டருக்கு. ஆனா இன்டர்நெட் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன். நீங்க எவ்வளவு வேணா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். யார் வேணா பாத்துக்கலாம். உலகத்துல ஓப்பன் கம்யூனிகேஷன். ஸோ இவங்க தான் பார்க்கணும், இவங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அது இன்டர்நெட்ல அதுக்கு பேர் இன்ட்ராநெட். இன்ட்ராநெட் மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ ஆஃபீஸ்ல வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ள மட்டும் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதுவும் அந்த ஆஃபீஸ்க்குள்ள உங்களுக்குன்னு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டை எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க. ஓகேவா? இதனால வந்து அந்த ஆஃபீஸோடைய ஃபைல்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். வெளியே யாருக்கும் போகாது. நீங்க இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் போயிடும். இன்ட்ராநெட்னு சொன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ள மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு டிஜிட்டல் டிவைஸ். அது கம்ப்யூட்டரா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், ஃபோனா இருக்கலாம். இதுதான் கண்டிப்பா வேணும். அடுத்து மோடம் சொல்லுவாங்க, ரவுட்டர்ன்னு சொல்லுவாங்க. மோடம் என்னன்னு சொன்னா, அந்த டிவைஸை வந்து ஐஎஸ்பி அப்படிங்கிற இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரோட கனெக்ட் பண்றது. இப்போ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஜியோ ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஏர்டெல் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இன்டர்நெட் சர்வீஸை ப்ரொவைட் பண்றவங்க பேர் தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். நிறைய கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி தர இன்டர்நெட்டையும் உங்க டிவைஸையும் கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் மோடம்.
இந்த மோடம் என்ன பண்ணுன்னு சொன்னா டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலா மாற்றும். இதுல வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்கு, மாடுலேஷன் டிமாடுலேஷன். இதுலயும் ரெண்டு டிவைஸ் இருக்கு, மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். மாடுலேட்டர் என்ன பண்ணு சொன்னா டிஜிட்டல் அனலாக்கா மாற்றும். டிமாடுலேட்டர் என்ன பண்ணு சொன்னா அனலாக்கா டிஜிட்டலா மாற்றும். ஓகேவா? அப்பதான் வந்து டேட்டா வந்து இப்படிதான் வந்து இன்டர்நெட்ல உள்ள டேட்டா வந்து நமக்கு வருது. ஒரு வீடியோ வரதா இருந்தாலும் சரி, ஆடியோ வர, இது எந்த ஒரு தகவல் வரதா இருந்தாலும் சரி, மாடுலேட்டர் என்ன பண்ணும், ஒரு நீங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைலை நீங்க சேவ் பண்றீங்க, அது டிஜிட்டலா இருக்கு. அந்த டிஜிட்டலா உள்ளது அனலாக்கா மாத்தும். அனலாக்கா மாத்துனத டிமாடுலேட்டர் என்ன பண்ணும், அனலாக்கா மாத்த டிஜிட்டலா மாத்தி நமக்கு தரும். இப்படிதான் வந்து இன்டர்நெட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஐஎஸ்பி அக்கௌண்ட் நீங்க அது எந்த கம்பெனிலும் வாங்கிக்கலாம். எல்லா கம்பெனியும் என்ன பண்றாங்க, இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்லயே வயர்டு கனெக்ஷன் இருக்கு, வயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கு. ஸோ வயர்டு கனெக்ஷன் நீங்க தெரியும், நீங்க வந்து நிறைய பார்த்துருப்பீங்க வீடுகள்ல. பிராட்பேண்ட் கனெக்ஷன், கேபிள் கனெக்ஷன். இந்த கேபிள் கனெக்ஷன் தான் உங்களுக்கு டேட்டா லாஸே ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வயர்லெஸ் யூஸ் பண்றோமா இல்லையா, வயர்லெஸ் விட வயர்டு தான் வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கும். ஆனா என்னன்னு சொன்னா நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு லொகேஷன்ல யூஸ் பண்ண முடியும் வயர்டு கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து அந்த வயர்டு கனெக்ஷன் இல்லாத இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த வயர்டு கனெக்ஷன்லயே 3 வகையான வயர்டு கனெக்ஷன் இருக்கு. டயலப். டயலப்னு சொன்னா நீங்க ஒரு ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணா இன்டர்நெட் கனெக்ட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபோன் லைன் யூஸ் பண்றோமா இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அடுத்து வந்து டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன், டிஎஸ்எல் சொல்லுவாங்க. டிஎஸ்எல் சொன்னா இப்ப நம்ம ஃபோன் பண்ணாதான் இன்டர்நெட் ஆன் ஆகும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஃபோன் கனெக்ஷன் எப்பவுமே ஆன்ல இருக்குமா. அதனாலதான் இதுக்கு பேர் ஆல்வேஸ் ஆன்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. இது டயலப்பை விட கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். எவ்வளவு ஸ்பீட்னா ஒரு 128 kbps இருந்து 50 mbps வரைக்கும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கேபிள், அதாவது பிராட்பேண்டுங்கிறாங்க இல்லையா, ஃபைபருங்கிறாங்க இல்லையா, எல்லாமே ஒரே வகையான டெக்னாலஜி தான். சரிங்களா? இதுதான் வயர்டு கனெக்ஷன்லயே ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கும். 100 mbps, இப்பெல்லாம் 100 mbps வரைக்கும் கிடையாது, அதுக்கு மேலேயே 300 mbps வரைக்கும்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இதுதான் உள்ளதுலயே பெஸ்ட் சர்வீஸ். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? வீட்டில் நம்ம இன்டர்நெட் தேவைப்படும் அப்படிங்கிறவங்க மோஸ்ட்லி இந்த கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வயர்லெஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபோன் வந்து வயர்லெஸ் தான், அதில் வந்து அந்த அளவு செக்யூர்டா இருக்காது. ஆனால் இதில் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஒரு வீட்டில் ஒரு கனெக்ஷன் வாங்குறீங்கன்னா அந்த வீட்டில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்க ஃபோன் எடுத்துட்டு உலகம் முழுக்க எங்க வேணா போலாமா இல்லையா? அந்த கனெக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்க போகலாம். இப்போ வயர்லெஸ் கனெக்ஷன்ல 3 வகையான வயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கு. இப்போ வந்து சேட்டலைட் இருக்கா இல்லையா, வானத்துல வந்து சேட்டலைட் சுத்துதா இல்லையா, சேட்டலைட் மூலமாக நமக்கு சில வயர்லெஸ் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ எலான் மஸ்க்ங்கிறவர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் கம்பெனியை வச்சிருக்காரு. அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு சொன்னா சேட்டலைட் மூலமா இன்டர்நெட்டை வாங்கி கொடுக்குது. இது ஒரு வகையான வயர்லெஸ் கனெக்ஷன். அந்த சேட்டலைட் என்ன பண்ணும், பூமி சுத்திட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பல சேட்டலைட் சுத்தம். அந்த பல சேட்டலைட்ல இருந்து தகவலை வாங்கி இப்ப இங்க இருந்து சேட்டலைட்டுக்கு தகவல் அனுப்பி சேட்டலைட்டுக்கு திரும்ப இங்க தகவல் அனுப்பணும். ஸோ இது வந்து வயர்லெஸ் கனெக்ஷன். இது வந்து நீங்க உலகத்துல எந்த மொழியில இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒய்ஃபை. ஒய்ஃபைன்னு சொன்னா இப்போ என் வீட்டுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஒய்ஃபை. ஒய்ஃபைங்கிறது இப்போ என் போன்ல உள்ள ஒய்ஃபைய ஒரு குறிப்பிட்ட தொகுதி யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் இது இப்ப என்ன சொல்றாங்க, லோக்கல் ஏரியா நெட்வொர்க் சொல்றாங்க. இது எதை யூஸ் பண்ணுது சொன்னா ரேடியோ சிக்னல் யூஸ் பண்ணுது. அடுத்து ஒய் மேக்ஸ்ங்கிறாங்க. ஒய் மேக்ஸ்னா கொஞ்சம் பெரிய ஏரியா. ஒய் ஃபைவ்னு சொன்னா வயர்லெஸ் ஃபிடிலிட்டி, ஒரு வீட்டுக்குள்ளது மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஒய் மேக்ஸ்னா வயர்லெஸ் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, 30 மைல் வரைக்கும். 30 மைல்ஸ்னா ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு சில ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. இப்ப கூகுள் என்ன பண்றான், நீங்க ஒரு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்க நீங்க ஃப்ரீயா எங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றான். இதுதான் ஒய் மேக்ஸ். அந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்கிறான். இது ரொம்ப ரொம்ப ஹை ஸ்பீட், இதுவும் ரொம்ப ஹை ஸ்பீடா இருக்கும். ஒய்ஃபை மாதிரி தான் இருக்கும். ஆனா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அடுத்து மொபைல் இன்டர்நெட். நம்ம மொபைல் இன்டர்நெட் யூஸ் பண்றோமா இல்லையா, நம்ம வந்து இப்போ வயர்டு பார்த்தோம், வயர்லெஸ் பார்த்தோம். ஒரு காலத்துல 2G இருந்துச்சு. 2G எஸ்எம்எஸ் தான் பண்றோமா இல்லையா, . 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 2G. 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 2G
அந்த 2G டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து 3G. 3Gங்கிறது கொஞ்சம் ஸ்பீடு அதிகம். இதுல வந்து வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஜிபிஎஸ், கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கால், அப்புறம் இமேஜ், அதுக்கப்புறம் நம்ம இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் சென்ட் பண்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் 3G. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 4G. ஓகேவா? 4Gங்கிறது 100 Mbps வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்மகிட்ட 100 Mbps இல்லாட்டியும் ஒரு 30 Mbps வரும் நமக்கு. சரிங்களா? அப்புறம் 1 Gbps ஃபிக்ஸ்டு ஸ்டேஷன். ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 Gbps ஒரு செகண்டுக்கே 1 GB வருமா? 100 Mbps பெர் செகண்டுக்கே 100 MB. அந்த அளவுக்கு ஸ்பீடா இல்லாட்டியும் நமக்கு ஒரு 30 Mbps நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் ஹெச்டி வீடியோல ஹை கிளாரிட்டியில பார்க்கலாம். ஸோ 3Gலாம் பார்த்தீங்கன்னா இமேஜ், வீடியோலாம் ஹை குவாலிட்டியில பார்க்க முடியாது. இதுல ஹெச்டியில பார்க்கலாம். அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஸ்டோர் பண்ணி ஆன்லைன் எடுத்துக்கலாம் நம்ம. இதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ மொபைல் இன்டர்நெட்டோடைய எவால்யூஷன் இதுதான், ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட் தான். ஸோ அடுத்து எப்படி இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஒர்க் ஆகுதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அந்த ரூல்ஸுக்கு பேர் தான் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்னா என்ன? ஒரு கட்டிடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலுக்கு போறோம். ஹாலுக்கு போயிட்டு அடுத்து நம்ம டைனிங் ரூமுக்கு போறோம். டைனிங் ரூம் அது பெட்ரூம் போறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். அதாவது சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு போறதுக்கு அந்த இன்டர்நெட் போதா இல்லையா? அந்த இன்டர்நெட் போறதுக்கான ஒரு ஒரு பாதை தான் இந்த கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னு சொன்னா, யூனிக் ஐபி அட்ரஸ். இப்ப என் கம்ப்யூட்டருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், உங்க கம்ப்யூட்டருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? உங்க 3 பேர் கம்ப்யூட்டருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். என் அட்ரஸ்ல இருந்து இப்ப எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் நம்பரா தான் இருக்கும், தெருவு பேர்ல இருக்காது. இப்ப இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு நம்பர் இருக்கா இல்லையா? இந்த நம்பர் இந்த கம்ப்யூட்டருக்கான அட்ரஸ். இங்க இருந்து உங்க கம்ப்யூட்டருக்கு வரணும்னு சொன்னா உங்க கம்ப்யூட்டருடைய அட்ரஸ் இதுக்கு தெரியணும். இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். என் கம்ப்யூட்டருக்கு உள்ள அட்ரஸ் மாதிரி உலகத்துல எந்த கம்ப்யூட்டருக்கு இருக்காது. அதே மாதிரி உங்க கம்ப்யூட்டருக்குள்ள அட்ரஸ் மாதிரி உலகத்துல எந்த கம்ப்யூட்டருக்கு இருக்காது. இதுதான் யூனிக். இந்த அட்ரஸ் மாதிரி உலகத்துல எங்கேயுமே இருக்காது. யூனிக் ஐபி அட்ரஸ். ஐபினா ஃபுல் ஃபார்ம் நம்ம பார்ப்போம். அடுத்து புரோட்டோகால்ஸ்னா சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். அது எந்த மாதிரி ரூல்ஸ்? இப்ப என் கம்ப்யூட்டர்ல இருந்து உங்க கம்ப்யூட்டருக்கு தகவல் வருது. ஃபர்ஸ்ட் எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றோம்னா, டிசிபி அப்படின்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. டிசிபினா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். அதாவது நம்ம இப்ப என்னுடைய டேட்டா இருக்கா இல்லையா? இப்ப நம்ம பேசுற டேட்டா பாத்தீங்கன்னா, இப்ப நான் பேசுற அந்த டேட்டாவை ஃபிக்ஸ்டு சைஸ் பாக்கெட்ஸா என்ன பண்ணுவோம்? பிரிச்சிடும். இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. உங்க வீட்டுல காலி பண்றீங்க, வேற ஊருக்கு போறீங்க. வேற ஊருக்கு போகும்போது உங்க வீட்டுல உள்ள எல்லா ஜாமானையும் என்ன பண்ணுவீங்க? நீங்க பார்சல் பண்ணுவீங்களா இல்லையா? பார்சல் பண்ணி லாரியில ஏத்துவீங்க. அப்படியே மொத்தமா ஏத்த முடியும்? இப்ப எல்லா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மொத்தமா தூக்கி போட 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 முடியாது. எல்லாத்தையும் ஓகே, இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல மளிகை ஜாமான் வைங்க, அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல பாத்திரத்தை வைங்க, இந்த பாக்ஸ்ல ஃப்ரிட்ஜை வைங்க, அந்த பாக்ஸ்ல வாஷிங் மிஷின் வைங்க, இந்த பாக்ஸ்ல அதை வைங்க. அப்படி நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ்ல பேக் பண்றீங்களா இல்லையா? இந்த மாதிரி நான் இப்ப என்னுடைய ஸ்கிரீனையும் என்னுடைய ஆடியோவையும், இது ஒரு டேட்டா. இந்த ஆடியோ ஸ்கிரீனை வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இது எப்படி பண்ணுனா, இப்ப பேசிட்டு இருக்க இந்த செகண்ட்லயே இது பிக்ஸ்டு சைஸ் பாக்கெட்டா மாத்துமா? இது மாத்தி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் டிசிபி புரோட்டோகால். ஓகேவா? அடுத்து ஐபி அட்ரஸ் குரோமா இல்லையா? இந்த ஒவ்வொருத்தருக்கும் அட்ரஸ் இருக்கு. ஸோ இந்த டேட்டா பாக்கெட் வந்து இந்த அட்ரஸ்ல இருந்து இந்த அட்ரஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதா ஐபி புரோட்டோகால். அப்புறம் ரீஅசம்பிளி. இப்போ வந்து பிக்ஸ்ட் சைஸ் பாக்கெட்டா பிரிச்சுச்சா இல்லையா? அதை திரும்பியும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு கொடுக்குதா இல்லையா? இது இப்பதான் ரீஅசம்பிளி. இப்படிதான் என்ன பண்ணுது? இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. இந்த இன்டர்நெட் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம டிவைஸ் வேணும்னு பார்த்தோம், அதே மாதிரி மோடம் வேணும்னு பார்த்தோம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்எல் மாதிரி கம்பெனி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்குன்னு சில சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் தான் வெப் ப்ரௌசருங்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் சாஃப்ட்வேர் தேவைப்படுதா இல்லையா? இந்த ஜூம்ங்கிற சாஃப்ட்வேர் இருக்கு. இது எதுக்கு? வீடியோ காலுக்கு. அதாவது வீடியோ கால் சொன்னா ஒரு கம்யூனிகேஷனுக்கு. அதே மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் சாஃப்ட்வேர் இருக்கா இல்லையா? இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கான சாஃப்ட்வேர் பேர் தான் வெப் ப்ரௌசர்.
புரியுதா உங்களுக்கு? இந்த வெப் ப்ரௌசர்லயே பல கம்பெனிஸ் இருக்கு. அதாவது நீங்க விண்டோஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருங்கிற ஒரு வெப் ப்ரௌசர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும் உங்க கம்ப்யூட்டர்ல. இந்த மாதிரி போட்டிருக்கும். போட்டு ஒரு சுத்து விட்டுருப்பாங்க. இதுல வந்து இதை இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மொசிலா ஃபயர்பாக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த மொசிலா ஃபயர்பாக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நரி மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். நடுவில் ஒரு உருண்டை இருக்கும். இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்றது கூகுள் குரோம் தான். இது ரொம்ப ரொம்ப இது ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, இப்ப இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரையும் மொசில்லா ஃபயர்பாக்ஸ்லயும் ஆட் விளம்பரம் நிறைய வரும். விளம்பரம் நிறைய வரும். அது தேவையில்லாத விஷயம் நிறைய வரும். அது யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்காது. கூகுள் குரோம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கும். சும்மா அது இதுன்னு இது எல்லாமே இருக்காது. அப்படியே பிளாங்கா ஒயிட் ஸ்கிரீனா இருக்கும். ஓகேவா? ஒயிட் ஸ்கிரீன் இருக்கும். நமக்கு தேவையானதை நம்ம அதுல போட்டுக்கலாம். இப்ப நம்ம அடிக்கடி நம்ம யூடியூப் பாக்குறோம்னா யூடியூப் ஒரு ஐக்கான நம்ம அதுல போட்டுக்கலாம். ஆனா தேவையில்லாம எல்லா ஐக்கானும் அதுல வராது. அதான் கூகுள் குரோமுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. மினிமலிஸ்டிக் டிசைன். ஓகேவா? இதை வந்து நீங்க எல்லா ஃபங்க்ஷனும் இதுல நீங்க கொடுத்துக்கலாம். இதை வெப் ப்ரௌசர். இந்த வெப் ப்ரௌசர்ல ஒவ்வொரு டேப் ஓப்பன் பண்றோமா இல்லையா வெப் பேஜ்ங்கிறாங்க. இந்த வெப் பேஜ் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு சொன்னா அந்த வெப் பேஜுக்கு பேர் தான் HTMLங்கிறாங்க. அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்பாங்க. அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ ஒவ்வொரு பேஜா ஓப்பன் ஆகுதா இல்லையா? அந்த வெப் பேஜ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் அந்த டெக்னாலஜி பேர் தான் HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு விஷயத்தை சர்ச் பண்றோம். எப்படி சர்ச் பண்றோம்னா நம்ம வந்து சில சர்ச் என்ஜின் சொல்றாங்க. அதை இப்போ மேல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கா இல்லையா? அந்த பாக்ஸ்ல என்ன பண்றோம் நம்ம சில வேர்டை நம்ம டைப் பண்றோம். அந்த டைப் பண்ற அந்த பாக்ஸுக்கு பேர் தான் சர்ச் என்ஜின். சர்ச் என்ஜின் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரௌசர்லையுமே இருக்கும். நீங்க பார்த்த எல்லா ப்ரௌசர்லையுமே சர்ச் என்ஜின் இருக்கும். இப்போ கூகுள் குரோம்ல கூகுளுடைய சர்ச் என்ஜின் இருக்கும். பிங்க்னு ஒரு சர்ச் என்ஜின் இருக்கு. பிங் எது சொன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு இருக்கும். ஒரு காலத்துல யாஹோலா இருந்துச்சு. இந்த காலத்துல யாஹோலா ஃபேமஸா இல்ல. ஆனா ஒரு காலத்துல கூகுளை விட யாஹூ தான் நம்ம பெரிய ஆளா இருந்துச்சு. இப்போ இப்போ வந்து கூகுள் தான். கூகுள் கூகுள் இருக்கு. அதுக்கு பிங் சில பேர் யூஸ் பண்றாங்க. ஆனா அதிகமான மக்கள் இப்போ யூஸ் பண்றது என்னது? கூகுள் தான். இந்த கூகுள்ங்கிற சர்ச் என்ஜின் வந்து மோஸ்ட் யூஸ் பண்றாங்க. நிறைய சர்ச் என்ஜின் இருக்கு. சரிங்களா? அந்த சர்ச் என்ஜின் வந்து என்ன பண்ணுனா நீங்க ஒரு வேர்டு டைப் பண்றீங்க. அது என்ன பண்ணுன்னு சொன்னா அந்த வேர்டை டைப் பண்ண உடனே ஒரு பேஜ் காமிக்குதா இல்லையா? அதுக்கு பேர் தான் செர்ப். SERP அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ்ங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ILM ஓப்பன் ஸ்கூல் அப்படி நீங்க டைப் பண்ணீங்கன்னா ILM ஓப்பன் ஸ்கூலை பத்தி ரிலவெண்டான ஒரு பேஜை காமிக்கும். அந்த கூகுள் குரோமோ ஏதோ ஒரு சர்ச் என்ஜினோ அதுக்கு பேர் தான் சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ். அதாவது நீங்க சர்ச் பண்ணதுக்கான ரிசல்ட் பேஜ் தான் அது. இதை என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கீவேர்ட்ஸ் அடிக்கணும். கீவேர்ட் அடிச்சா என்ன பண்ணணும்னா சில ஸ்பைடர் இருக்குமா. ஸ்பைடர்னா நீங்க பார்க்குற பூச்சிலாம் கிடையாது. அது ஒரு சாஃப்ட்வேர். அந்த ஸ்பைடர் என்ன பண்ணுன்னு சொன்னா நீங்க போட்டிருக்கிற வார்த்தைக்கு தேவையான டாக்குமெண்ட், இமேஜ், வீடியோ அந்த அதை மேட்ச் பண்ற மாதிரியான இதை எடுத்து கொடுக்குமா. ஓகேவா? அந்த பேஜுக்கு பேர் தான் சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ். ஸோ இதுதான் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டை பத்தி நம்ம பார்த்தோம். இன்டர்நெட்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நீங்க வந்து உங்களுக்கான லாகின் வச்சுக்கணும். உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டா வச்சுக்கணும். ரொம்ப கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரைவசி பாதிக்கும். ஸோ உங்க பிரைவசி எப்படி பாதிக்கக்கூடாதோ அதே மற்றவங்க பிரைவசி நீங்க பாதிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுடைய நம்ம சேஃபா வச்சுக்கணும். மற்றவங்களுடைய பிரைவசி மதிக்கணும். அடுத்து ஆன்டி வைரஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது எதுக்குன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல எந்த வைரஸ்னா அந்த கிமி கிடையாது. கம்ப்யூட்டரை டேமேஜ் பண்ணக்கூடிய சில சாஃப்ட்வேர்லாம் இன்டர்நெட்ல இருந்து வரும். அதான் வைரஸ். அந்த வைரஸை வந்து எதிர்கொள்றதுக்கு கம்ப்யூட்டர்ல ஆன்டி வைரஸ் வேணும். அந்த ஆன்டி வைரஸ் போட்டீங்கன்னா அந்த மாதிரி சாஃப்ட்வேர் காலி பண்ணி விட்டுரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான சைட்ஸ் தான் நீங்க ஷாப்பிங் பண்ணணும். இப்ப இப்ப அமேசானுங்கிற பேர்ல வந்து நிறைய வெப்சைட் இருக்கு. நீங்க பாட்டுக்கு பே பண்ணிடுவீங்க. ஆனா அது அமேசானோட அபிஷியல் வெப்சைட்டாவே இருக்காது. நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது அந்த வெப்சைட் வந்து உண்மையிலேயே இந்த அமேசான் வெப்சைட் உள்ளதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். அடுத்து சாட் ரூம். நீங்க மத்தவங்களை சேட் பண்றீங்கன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியான சாட் ரூமா இருக்கணும். ஓகேவா? மத்தவங்க உங்க மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து வந்து
இன்டர்நெட்ல உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா நீங்க யாரை நம்புறீங்களோ அந்த அடல்ட்ஸ்க்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மிரட்டுவாங்க. நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா உங்களை வந்து இது மாதிரி பண்ணிடுவோம், உங்களுடைய பர்சனல் இமேஜஸ் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படி மிரட்டுவாங்க. அதனால நீங்க பயப்படக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி அதற்கான ரொம்ப பாதுகாப்பா நீங்க இருந்துக்கணும். என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்க பெர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணவே கூடாது. ஓகேவா? இன்னும் சொல்றதா இருந்தா, ஐஎல்எம் ஓப்பன் ஸ்கூல் நாங்களே கேட்டாலும், உங்களுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன இந்த கிளாஸ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இது யூடியூப்ல அப்லோட் ஆகும். இந்த கிளாஸ்க்கு வராதவங்க வந்து பாத்துக்குவாங்க. ஓகேவா? அப்ப உங்களுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன் யாருக்கும் போகக்கூடாது. நம்ம ஏன் இன்டராக்ட் பண்றோம்னா, உங்களுக்கு நடத்துறது புரியுதா அப்படின்னு கேட்கறதுக்கு மட்டும்தான். அதை தவிர்த்து நீங்க யாரு, நீங்க எந்த ஊரு, நீங்க எந்த ஃபேமிலி, இதெல்லாம் வந்து ஐஎல்எம் ஓப்பன் ஸ்கூல்ல நான் மட்டும் இல்ல, எந்த டீச்சர் கேட்டாலும் சொல்லக்கூடாது. ஓகேவா? இது ஓப்பனாவே நீங்க சொல்லிருங்க டீச்சர்ஸ்ட்ட அப்படி கேட்டா. நீங்க சொல்ல மாட்டோம்னு சொல்லிருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி உங்க பாஸ்வேர்ட் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாரி ஒரு கன்டென்ட்ட நீங்க போஸ்ட் பண்றீங்கன்னா, அது வந்து யாரையும் பாதிக்கக்கூடாது. அதே மாரி டவுன்லோட் பண்றதா இருந்தா, அன்னோன் சோர்ஸ் டவுன்லோட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸ நீங்க பாக்குறீங்கன்னா, அந்த ஆன்லைன்ல பாக்குற ஃப்ரெண்ட்ஸ தனியா மீட் பண்ணக்கூடாது. தப்பான பொய் தகவல்ல பரவக்கூடாது. இதுதான் நீங்க இன்டர்நெட்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.